வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு குழம்பு ரெசிபி தான் பண்ண போகிறோம். சூப்பரான ஒரு குழம்புனே சொல்லலாம். நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு குழம்பு பண்ணோம்னா நம்ம மசாலா வீட்டில் இருக்க மிளகாய் மல்லித்தூள் இந்த மாதிரியெல்லாம் போட்டு செய்கிறத விட அரைச்சி நம்ம ஒரு குழம்பு பண்ணோம்னா அது நல்ல மணமாகவும் நல்ல ருசியாகவும் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம அரைச்சி தான் ஒரு குழம்பு ஒன்று பண்ண போகிறோம். அதுவும் முட்டை குழம்பு அப்படின்னாலே இந்த மாதிரி மசாலாலாம் அரைச்சி செய்கிறப்போ அவ்வளோ ருசியாக இருக்கும். முதல்ல நான் முட்டையெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒன்று பார்க்கலாம். நம்ம எத்தனை பேருக்கு வேணும் அப்படின்றத பார்த்துட்டு முட்டையை போட்டு வேக வச்சிடலாம். நான் எப்போயுமே முட்டை வேக வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே 2 முட்டை வேக வச்சுருவேன். ஏன்னா ஒருவேளை நமக்கு சாப்பிட்றதுக்கு அப்பப்போ சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும் இல்லையா? அதனால் 3 6 7 முட்டை வேக வச்சுருக்கேன். இன்னொன்று சேர்த்துக்கலாம். 8 முட்டை வேக வச்சுருக்கேன். முட்டை வேக வச்சு எடுத்தாச்சு. முட்டை வேகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தேங்காய் துருவியாச்சு, வெங்காயம்லாம் வெட்டி எடுத்து வச்சாச்சு. சாப்பாடு கூட ஒரு பக்கம் வச்சு விட்டாச்சு. ரசம் நமக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிறதுனால நம்ம ரசம் ஒன்றும் பண்ணல. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேங்காயெல்லாம் வறுத்துட்டு நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். நல்லா 1/4 மூடி தேங்காயை துருவி எடுத்திருக்கேன். தேங்காயில் அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காயில் அந்த ஈரப்பதம்லாம் போயிடுச்சு பார்த்திங்களா? இந்த டைமில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, இது போல் ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, வரமிளகாய் ஒரு 6-7 வரமிளகாய். இப்போ இதை வறுத்துடலாம். இந்த மாதிரி தேங்காய் மசாலா எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வறுத்துருச்சு பார்த்திங்களா? இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். ஆறவும் அரைச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இது போல் பார்த்திங்கன்னா பொன்னிறமாக மாறிடுச்சு. இந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்து 2 தக்காளி. இப்போ இதையும் வதக்கிடலாம். மசாலா அரைச்சிடலாம். தக்காளி வெங்காயம் பார்த்திங்கன்னா இவ்வளோ சூப்பராக வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இதை கலந்துருவோம். தக்காளி கூட இந்த மசாலா போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வறுத்தரைச்சிருக்கோம் இல்லையா மசாலா, அதையும் சேர்த்துடலாம். நம்ம வறுத்தரைச்ச மசாலையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அந்த ஒரு எண்ணெயில் அந்த 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்து குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். அடுத்து குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம். இந்த டைமில் நம்ம வேக வச்ச முட்டையை சேர்த்துடலாம். மூடி வச்சிடலாம். ஒரு 7 நிமிஷத்துக்கு வேகட்டும். ஒரு 7 நிமிஷம் கிட்ட நம்ம வேக விட்டதுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பக்குவத்துக்கு நல்லா கெட்டி பக்குவத்துக்கு வந்துடுச்சு பார்த்திங்களா? இந்த டைமில் நான் 2 முட்டை உடச்சிருக்கேன், அதை ஊற்றிடலாம். அடுப்பை இப்போ சிம்மில் வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அடுப்பு சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம். அவ்வளோதான், முட்டை குழம்பு ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி உடச்சி ஊற்றுனீங்கன்னா நம்ம குழம்போட எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முழுசாக இருக்கிற முட்டையும் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி இருக்கிறதும் நமக்கு நல்லாயிருக்கும். அருமையான முட்டை குழம்பு ரெடி. நல்லா பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மட்டன் குழம்போட கலரில் இருக்குது பாருங்கள். முட்டை குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மசாலா அரைச்சி இப்படி சாப்பிட்றப்போ. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும். இதே போல் முட்டை குழம்பு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.